ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி ஃபார்மேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் போய்ட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவர் சரியான நேரத்துக்கு வருவாருன்னு நினைக்கிறேன். இதை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ என்று நினைக்கிறேன் இந்த மாதிரி வரும்பொழுது, அதாவது என்று அப்படின்னு ஒரு சென்டென்ஸில் வந்தாலே அதுக்கு அடுத்தது என்ன நம்ம தமிழில் சொல்கிறோமோ ஹிந்தியில் அதை தான் நம்ம ஃபஸ்ட்டில் சொல்லுவோம். ஸோ இங்கே அவர் வருவார் என்று நினைக்கிறேன், அதை தான் நம்ம வருவார்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வருவார்னு நினைக்கிறேன், வருவார்னு தோணுது, இந்த மாதிரியான அர்த்தத்தில் சொல்லுவோம். ஸோ என்று நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே சோச்தா ஹே இல்லை முஜே லக்தா ஹே. லக்தா ஹே அப்படின்னா எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ முஜே லக்தா ஹே அப்படின்னா எனக்கு தோணுது, முஜே சோச்தா ஹே அப்படின்னா நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரின்னு அர்த்தம். ஸோ இங்கே கீ அப்படின்றது வரும். என்று அப்படின்னா கீ வரும். ஸோ அந்த சென்டென்ஸில் அந்த வார்த்தை மிஸ் ஆகிடுச்சு. முஜே லக்தா ஹே கீ அவர் சரியான நேரத்தில் வருவார். ஸோ வருவார் ஃப்யூச்சர் டென்ஸு. ஓ அப்படின்னா அவர், சமைப்பர் அப்படின்னா சரியான நேரத்தில், ஆயேகா அப்படின்னா வருவார், ஆண்பால் அப்படின்றதுனால ஆயேகா அப்படின்றது வருது. அவள் வருவாள் அப்படின்னா ஓ சமைப்பர் ஆயேஹி அப்படின்றது வரும். ஸோ முஜே லக்தா ஹே இல்லை முஜே சோச்தா ஹே கி ஓ சமைப்பர் ஆயேகா. அடுத்தது பாருங்கள், நீங்கள் வருவீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ நீங்கள் வருவீங்க, இதுவும் ஃப்யூச்சர் டென்ஸ் தான். என்று நினைத்தேன். ஸோ என்று நினைத்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயினே சோச்சாத்தா. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சென்டென்ஸில் முஜே சோச்தா ஹே அப்படின்றத பார்த்தோம். இதுக்கும் நினைத்தேன் அப்படின்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்று நினைக்கிறேன், இது ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறீங்க, அதனால தான் லக்தா ஹே இல்லை சோச்தா ஹே அப்படின்றத சொல்கிறீங்க. இதுவே இந்த சென்டென்ஸில் நினச்சேன், அதாவது நினைத்தேன், பாஸ்ட் டென்ஸில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. பாஸ்ட் டென்ஸில் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால தான் சோச்சாத்தா. ஸோ மெயினே சோச்சாத்தா. கீ அப்படின்னா என்று, நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தும் ஆவோகே, தும் ஆவோகே. ஸோ என்று நினைத்தேன், என்று நினைக்கிறேன், இந்த டிஃப்ரென்ஸ் தான் இந்த ரெண்டு சென்டென்ஸ்லேயுமே நம்ம பார்த்தது. ஸோ மெயினே சோச்சாத்தா கி தும் ஆவோகே. இதுவே அவர் வருவாருன்னு நினச்சேன் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவர் வருவார் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். என்று நினைத்தேன் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸில் பார்த்தோம். ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது, நீங்கள் சொன்னால் அவன் கேட்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ நீங்கள் சொன்னால் அவன் கேட்பான் என்று நினைக்கிறேன். ஸோ என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ரெசென்ட்டில் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ முஜே லக்தா ஹே கீ அப்படின்னா என்று, நீங்கள் சொன்னால் அவன் கேட்பான். ஸோ நீங்கள் சொன்னால் அவன் கேட்பான், சொல்லலைன்னா கேட்க மாட்டான். ஸோ இந்த மாதிரியான கேசஸில் இஃப் யூ டெல், ஸோ இந்த இஃப் கண்டிஷன் மாதிரி வந்ததுனாலே அகர் தோ யூஸ் பண்ணணும். ஸோ அகர் நீங்கள் சொன்னால், ஆப் அப்படின்னா நீங்கள், உசே அப்படின்னா அவனுக்கு, பத்தாயேங்கே அப்படின்னா சொன்னால் அப்படின்றது அர்த்தம். தோ ஓ சுனேகா, ஓ அப்படின்னா அவர், சுனேகா அப்படின்னா கேட்பான். ஸோ கேள் அப்படின்னா பூச்சேகா அப்படின்றது சொல்லக்கூடாது. இங்கே கவனிப்பான் அப்படின்றது மாதிரியான அர்த்தம். உங்களுடைய வார்த்தையை கவனிப்பான், கவனித்து செய்வான், அந்த மாதிரியான அர்த்தத்தில் வரும். லிசன் பண்ணுவான். ஸோ லிசன் அப்படின்னாலே ஹிந்தியில் சுனோவோ அப்படின்ற வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம், சுனோ. ஸோ அதோட ஃப்யூச்சர் டென்ஸ் தான் சுனா ஏகா, அவன், அதனால தான் சுனா ஏகா. ஸோ முஜே லக்தா ஹே என்று நினைக்கிறேன். ஸோ முஜே லக்தா ஹே கி அப்படின்னா என்று நினைக்கிறேன். அகர் ஆப் உசே பத்தாயேங்கே தோ ஓ சுனேகா. அடுத்தது பாருங்கள், நான் சொல்கிறத நீ செய்வாயின்னு நினச்சேன். ஸோ நான் சொல்கிறத நீ செய்வேன்னு நினச்சேன். ஸோ நான் சொல்கிறத நீ செய்வேன்னு நினச்சேன், ஆனால் நீ செய்யலை, இந்த மாதிரியான அர்த்தத்தில் சொல்லுவோம் இல்லையா. நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ செய்வேன்னு நினச்சேன், ஆனால் நீ செய்யலை. ஸோ நான் என்று நினைத்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இது பாஸ்ட் டென்ஸ், என்று நினைத்தேன், அதனால் மெயினே சோச்சாத்தா. என்று அப்படின்னா கீ. ஸோ என்றுக்கு முன்னாடி வர்றதை தான் நம்ம என்றுக்கு அடுத்தது வர்றது தான் ஹிந்தியில் முன்னாடி சொல்லுவோம். மெயினே சோச்சாத்தா கீ. நான் சொல்கிறத நீ செய்வ அப்படின்றத நம்ம நான் சொல்கிறத நீ செய்வ அப்படின்றத லிட்ரலாக ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அதுக்கான அர்த்தம் என்னென்னா, நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்வேன். ஸோ அதை ஹிந்தியில் சொல்லும் பொழுது தும் வஹி கரோஹே. ஸோ தும் அப்படின்னா நீங்கள், வஹி கரோஹே அப்படின்னா கரோஹே அப்படின்னா செய்வீங்க அப்படின்றது அர்த்தம். ஜோ மேனே கஹா, நான் என்ன சொன்னனோ அப்படின்றது தான் ஜோ. மேனே கஹா அப்படின்னா நான் எதை சொன்னேன்.
ஸோ ஜோ அப்படின்னா வந்து எதோ அப்படின்ற மாதிரியான அர்த்தம். மேன்னே கஹா எதை. ஸோ ஜோ அப்படின்னா எதை, மேன்னே கஹா அப்படின்னா வந்து நான் சொன்னேன். அதை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்து வஹி. ஸோ நான் எதை சொன்னனோ அதை நீங்கள் செய்வீங்க. தும் வஹி கரோஹே ஜோ மேன்னே கஹா. மேன்னே சோச்சாத்தா அப்படின்னா வந்து நான் நினைத்தேன். ஸோ இது நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் செய்வீங்கன்னு நினச்சேன் அப்படியான அர்த்தத்தில் தான் வந்து இதை நம்ம சொல்கிறோம். மேன்னே சோச்சாத்தா கி தும் வஹி கரோஹே ஜோ மேன்னே கஹா. அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு இது பிடிக்கும்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ நான் நம்புகிறேன். முஜே ஆஷா ஹே இல்லை முஜே உமீத் ஹே. நம்பிக்கை அப்படின்னா உமீத் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து என்று அப்படின்னா கி, ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, ஏ பசந்த் ஹே அப்படின்னா இது பிடிக்கும் அப்படின்றது அர்த்தம். பசந்த் அப்படின்னா பிடிக்கும். முஜே ஆஷா ஹே கி ஆப்கோ ஏ பசந்த் ஹே. அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு தேவைப்படும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ ஒரு விஷயம் ஒரு பொருள் வந்து உங்களுக்கு தேவைப்படும்னு நினச்சி நம்ம வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரியான அர்த்தத்தில் வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு இது தேவைப்படும்னு நினச்சேன், நான் நினைத்தேன். மேன்னே சோச்சாத்தா மேன்னே சோச்சாத்தா. கி அப்படின்னா என்று, தும்ஹின் அப்படின்னா உங்களுக்கு, இஸ்கி அப்படின்னா இது, ஜரூரத் ஹோகி தேவைப்படும் ஃப்யூச்சர் டென்ஸ். ஜரூரத் அப்படின்னா தேவை. ஸோ தேவைப்படும் அந்த மாதிரியான அர்த்தத்தை. ஹோகா ஹோகி இதெல்லாம் வந்து ஃப்யூச்சர் டென்ஸை குறிக்குது. ஸோ ஜரூரத் ஹோகி. ஸோ அந்த என்ன பொருளோ அதை பொறுத்து வந்து நீங்கள் வந்து ஹோகா ஹோகி அப்படின்றத வந்து சொல்லுவீங்க. ஆண் பாலாக இருந்தால் ஹோகா, பெண் பாலாக இருந்தால் ஹோகி. ஸோ மேன்னே சோச்சாத்தா கி தும்ஹின் இஸ்கி ஜரூரத் ஹோகா. அடுத்தது பாருங்கள், நீங்கள் பொய் சொன்னீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. மேன்னே சோச்சா. ஸோ நினைத்து கொண்டிருந்தேன் அப்படின்ற அர்த்தத்தில் வரும்பொழுது வந்து சோச்சாத்தா. ஸோ மேன்னே சோச்சா அப்படின்றதும் சொல்லலாம். மேன்னே சோச்சா கி. தும் அப்படின்னா நீங்கள், ஜூட் போல் ரஹேத்தே அப்படின்னா பொய் சொன்னீங்க அப்படின்றது அர்த்தம். ஜூட் போல் ரஹேத்தே அப்படின்னா பொய் சொன்னீங்க. நான் வருவேன்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு. இது வரைக்கும் நம்ம வந்து என்று நினைத்தேன், என்ன அந்த மாதிரி தோணுது, அந்த மாதிரியான அர்த்தத்தில் பார்த்தோம். அதே கொஷின் ஃபார்மேட்டில் எப்படி பார்க்குறது. நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மே ஆவுங்கா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். என்று அப்படின்றதுக்கு கி. நினச்சிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து தும்னே சோச்சா. நீங்கள் அப்படின்னா தும்னே, சோச்சாத்தா அப்படின்னா நினைத்தீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ தும்னே சோச்சாத்தா கி மே ஆவுங்கா. நான் வருவேன்னு நீங்கள் நினச்சிங்க. ஸோ நான் வருவேன்னு நீங்கள் நினச்சிங்களா அப்படின்னு கொஷின் கேட்குறதுக்கு கியா அப்படின்ற ஒரு டேர்ம், ஒரு வார்த்தையை தான் வந்து நீங்கள் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணுறீங்க. ஸோ கியா தும்னே சோச்சாத்தா கி மே ஆவுங்கா. ஸோ கியா அப்படின்றத ஃபஸ்ட்லேயும் சொல்லலாம், இல்லைனா தும்னே சோச்சாத்தா கி மே ஆவுங்கா கியா அப்படின்றதும் கேட்கலாம். நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா ஆ ஊங்காக்கு பதில் ஆ ஊங்கி அப்படின்றத மட்டும் மாற்றி சொல்லணும். ஸோ ஆ ஊங்கி அப்படின்றது வந்து பெண் பாலை குறிக்குது. அடுத்தது பாருங்கள், அவன் இதை சாப்பிடுவான்னு நினைக்கிறீங்களா. ஸோ ஏதாவது ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா வந்து இதெல்லாம் அவன் சாப்பிடுவான்னு நினைக்கிறீங்களா அந்த மாதிரி கேட்குறதுக்கு. கியா ஆப்கோ லக்தா ஹே. சாப்பிடுவான்னு நினைக்கிறீங்களா இல்லை சாப்பிடுவான்னு தோணுதா அப்படின்ற மாதிரியான அர்த்தம். ஆப்கோ சோச்தா ஹே அப்படின்றத கேட்கலாம். ஆப்கோ லக்தா ஹே தோணுதா அப்படின்ற மாதிரியான அர்த்தத்தில் கேட்கும்போது, அவன் இதை சாப்பிடுவான்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்னு உங்களுக்கு தோணுதா. ஸோ கியா ஆப்கோ லக்தா ஹே அப்படின்னா வந்து உங்களுக்கு தோணுதா. என்று அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வந்து கி. ஸோ உங்களுக்கு தோணுதா, சாப்பிடுவான்னு உங்களுக்கு தோணுதா. நூக்கு தான் வந்து நூக்கு அடுத்தது, என்றுக்கு அடுத்தது வர்றது வந்து உங்களுக்கு தோணுதா அப்படின்றது தான் வந்து வருது. அவன் இதை சாப்பிடுவான் என்று உங்களுக்கு தோன்றுகிறதா. உங்களுக்கு தோன்றுகிறதான்னு எப்படி கேட்கலாம். கியா ஆப்கோ லக்தா ஹே. என்று அப்படின்னா கி. ஓ இசை காயேகா. ஓ அப்படின்னா அவன், இசை அப்படின்னா இதை, சாப்பிடுவான் அப்படின்னா காயேகா. காவோ அப்படின்னா சாப்பிடு, அதோட ஃப்யூச்சர் ஃபார்ம் ஆண்பால், மூன்றாவது நபர் ஆண்பாலை குறிக்குது. அதனால காயேகா அப்படின்றத சொல்கிறோம். கியா ஆப்கோ லக்தா ஹே கி ஓ இசை காயேகா. அடுத்தது பாருங்கள், அவன் ஏதோ நம்மக்கிட்ட மறைக்கிறான்னு தோணுது அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ மறைக்கிறான், ஏதோ மறைக்கிறான், மறைப்பது போல் தோன்றுகிறது. ஐசா லக்தா ஹே கி. ஸோ எனக்கு தோணுது அப்படின்னா முஜே லக்தா ஹே. மறைப்பது போல் தோன்றுகிறது, போல் அப்படின்னா வந்து ஐசா. ஸோ முஜே ஐசா லக்தா ஹே கி. முஜே ஐசா லக்தா ஹே கி. அவன் ஏதோ நம்மக்கிட்ட மறைக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவன் அப்படின்னா ஓ, ஹம்சே அப்படின்னா நம்மக்கிட்ட, குச் அப்படின்னா ஏதோ, சுப் ரஹாஹே அப்படின்னா மறைத்து கொண்டு இருக்கிறான், சுப்பா ரஹாஹே அப்படின்னா மறைத்து கொண்டு இருக்கிறான். ஸோ இப்போ நம்ம பார்த்த சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.